ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்பைடர்மேன் 4 அப்புறம் ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் சீரிஸ்க்கான அப்டேட் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் 4லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பைடர்மேன் 4ஓட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நவம்பர் ஆர் டிசம்பர் நடுமத்தில் இதனுடைய ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். இப்போ வந்து இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு ஆளாக டாம் ஹோல்டனும் வந்து இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் 4 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ கிடைச்ச ஒரு கன்ஃபார்மான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வந்து ஜேம்ஸ் வாண்ட் தான் இந்த ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாராம். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள்லாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கான்சுரின், அனபெல்லா காம்சூன், அக்யூமேன், ஸோ இன்னும் நிறைய படங்கள் இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அவர் அதிகமாக டைரக்ட் பண்ண படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரர் மூவிஸ் தான் இவர் அதிகமாகவே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 4 இவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் கூடிய சீக்கிரத்திலே வந்து ஸ்பைடர்மேன் 4 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 4ல் வந்து டாம் ஹோல்டன் வந்து ஒரு பிளாக் சூட்டில் வந்து வர போகிறாரு, அதாவது பிளாக் ஸ்பைடர்மேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் வந்து இந்த படத்தோட லாஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து வெனம் அப்பியர் ஆகிருப்பார். ஸோ அவர் அந்த பப்பில் இருந்து கிளம்புனதுக்கப்புறம் அங்கே வந்து வெனமோட அந்த சிம்பியோட் நம்ம வெப்னே சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஒரு பிளாக் கலர் வெப் அங்கே வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அது வந்து இந்த ஒரு படத்தில் ஒரு ரோல் ஒன்று வந்து ப்ளே பண்ண போதாம். நெக்ஸ்ட் இந்த வருஷம் வந்து வெனம் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய டைட்டில் இதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வெனமோட லாஸ்ட் படமாக வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வெனம்க்குன்னு தனியாக சோனி அந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது இல்லையா, லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு படத்தில் வேணால் வெனமை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வேறு படம் அப்படின்னா ஸ்பைடர்மேனை தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நோவே ஹோம்லேயே வந்து வெனமை வந்து அப்பியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்பைடர்மேன் படங்களில் வெனம் அப்பியர் ஆகிறாரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்பைடர்மேன் 4 படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து பார்த்துடலாம். ஸ்பைடர்மேன் 4 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நவம்பரில் டிசம்பரில் இதனுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் 2025 டிசம்பரில் இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போதாம். அதாவது கிறிஸ்மஸ் சீசனில் இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் 4ஓட அஃபிஷியல் டைட்டில் இன்னுமே வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் 4லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லைவ் ஆக்ஷன் சீரீஸில் வந்து பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து சில்கோட லைவ் ஆக்ஷன் சீரீஸை வந்து அமேசான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த ஒரு சில்க் கேரக்டர் வந்து நம்ம அனிமேஷனில் வந்து பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு கேரக்டருக்குனே தனியாக ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனி வந்து பிளான் பண்ணி ஒரு 2 வருஷம் கிட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அமேசான் கிட்டே எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்து இந்த சீரீஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். பட் ஆனால் இப்போ சோனி வந்து என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸை வேறு ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து சில்கோட இந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வந்து அஃபிஷியலாகவே வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சோனி வந்து இந்த சீரிஸை வேறு எந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா வந்து கொண்டு வர போகிறாங்க என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் நாயர் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போதாம். ஸோ இந்த ஒரு நாயர் ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸில் வந்து அப்பியர் ஆகிருப்பார். ஸோ அப்போ அந்த ஒரு அனிமேஷனுக்கு வந்து யார் டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் கேஜ் தான் வந்து டப் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸில் வந்து நிக்கோலஸ் கேஜை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காராம். ஸோ நிக்கோலஸ் கேஜ் வந்து சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்னு வந்து நடிச்சிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்பைடர்மேன் நாயர் லைவ் ஆக்ஷன் சீரீஸில் வந்து ஆக்ட் பண்ணுறாராம். ஸோ இந்த ஒரு சீரீஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சூப்பர் ஹீரோ லைவ் ஆக்ஷன் சீரீஸாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு சீரீஸை கூடிய சீக்கிரத்திலே நம்ம வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் இந்த ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால சேனலை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை பேசி வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் வந்து ஸ்பைடர்மேன் 4க்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பைடர்மேன் 4க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து அது மூலிமா இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.